வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கான சினிமா அப்டேட் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 தல படத்தில் ஆர்யாவுடைய ஒய்ஃபான ஆக்டர் சாயிஷா ஆர்யா நடிச்சிருக்காங்கன்னு டீசர் வெளியீட்டு விழாவில் இந்த படத்துடைய டைரக்டர் கிருஷ்ணா சொல்லியிருக்கிறாரு. 10 தல படத்தில் நடிகை சாயிஷா முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்களாமா. ஆனால் இந்த படத்தோடைய டீசரில் அவங்கள எங்கேயுமே ரிவீல் பண்ணலை. மேபி அவங்கள ட்ரெய்லரில் கூட காமிச்சாலும் காமிக்கலாம். வணங்கான் படத்தில் சூர்யாவுக்கு பதிலாக அருண் விஜய் நடிப்பதாக சொல்லப்படுது. இப்போ இந்த படத்தோடைய ஷூட்டிங் கன்னியாகுமரியில் மார்ச் 9ஆம் தேதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. ஆக்டர் சூர்யாவை தொடர்ந்து இந்த படத்தில் ஹீரோயினுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வணங்கான் படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுதலை பார்ட் 1 படத்தோடைய அப்டேட் ரீசெண்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெறும்னு இயக்குனர் வெற்றிமாறன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே பண்ணியிருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை தேட்டரில் வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ விடுதலை படத்தோடைய ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலையில் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ், தெலுங்கு 2 மொழிகளில் நாகசைத்தானுடைய நடிப்பில் உருவாகி வரும் கஸ்டடி படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிட்டு வராருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டியோடைய கேரக்டருடைய ரோல் ரேவதிங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. கீர்த்தி ஷெட்டியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரம்மாண்டமான பொருட்செலவுலையும் சரி மற்றும் தொழில்நுட்ப தரத்துலையுமே இந்த படத்தோடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குதாமா. பவன்குமார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அபூரி ரவி இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறார். எஸ்.ஆர். கதிர் ஒளிப்பதிவு செய்கிறாரு. இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த படம் உருவாகி வருது. கஸ்டடி திரைப்படம் தியேட்டரில் மே 12 இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய ஆக்டர் அரவிந்த் சாமியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்குது. இந்த படத்தில் ராஜு என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாருன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள சொப்பன சுந்தரி படத்தோடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சென்னையில் ரீசெண்டாக நடந்திருக்குது. அதில் டைரக்டர் மோகன் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனி ஒருவன் படத்தோடைய பார்ட் 2வும் விஜய் நடித்த வேலாயுதம் படத்தோடைய பார்ட் 2வும் அடுத்த வருஷம் இல்லைனா அதுக்கடுத்த வருஷம் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே தனி ஒருவன் பார்ட் 2க்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு ஜெயம் ரவி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. ஜவான் படத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கலாம்னு இப்போ ஒரு டாக் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லைன்னு சொல்லப்படுது. ஜவான் ஷூட்டிங் முடிஞ்சதுமே உடனடியாக ஃபஸ்ட்டு சிங்கிள் இல்லைன்னா டீசரை வெளியிட ஷாருக் கான் ரெடியாகி விட்டாராமா. ஜவான் படம் ரிலீஸ் ஆனதும் விஜயோடைய தளபதி 68 படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதும் வேலைகளை அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லப்படுது. ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த படத்தோடைய டைட்டில் போஸ்ட் ரீசெண்டாக வெளியாயிருக்குது. இந்த படத்தோடைய டைட்டில் லப்பர் பந்து. தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் உருவாகிய இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைக்கிறாரு. தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவுலையும் மதனுடைய படத்தொகுப்புல உருவாகி வரும் இந்த படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமா ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி படத்தோடைய மிஸ்டேக்ஸ், ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ, அப்டேட்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை.